வணக்கம். நான் துர்கா ரமேஷ். சில நேரங்களில் நமக்கே தோணும், நான் ஏதோ சின்ன அளவில் தான் தானமோ தர்மமோ பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால வாழ்க்கையில் என்ன நடந்துட போகுது அப்படின்னு. ஆனால் ஒரு சின்ன தானமோ ஒரு சின்ன நற்செயலும் கூட நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி பெருசாக மாற்றும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான எடுத்துக்காட்டு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த கதை. இன்னைக்கு நாம ஒரு சின்ன புடலங்காய் மூலமா ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தையே கேட்க போறோம். அதுக்கு முன்னால இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு வந்துருங்க. ஒரு ஊர்ல ஒரு புடலங்காய் வியாபாரி இருந்தான். தினமும் அந்த வழியா வேதம் படிச்ச ஒருவர் போய்கிட்டே இருப்பாரு. அவனை பார்த்த அந்த வியாபாரி வேதம் படிச்சவங்களுக்கு தானம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு நினைச்சு தினமும் ஒரு புடலங்காயை அவருக்கு தானமா கொடுத்தான். அந்த வேதம் படித்தவரும் அதை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் அந்த புடலங்காயை கூட்டு வச்சு சாப்பாடு பண்ணி சாப்பிடுவார். இப்படி பல வருடங்கள் தொடர்ந்துச்சு. அந்த புடலங்காய் வியாபாரி இறந்து போயிட்டான். அடுத்த ஜென்மத்தில் அவன் பெரிய ராஜாவாக பிறந்தான். செல்வமும் சௌக்கியமும் ஆட்சியும் எல்லாமே அவனுக்கு இருந்தது. ஒரு நாள் அவன் ஜோசியக்காரர் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டான், நான் இவ்வளவு சௌக்கியமாக இருக்கேன், இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு. அந்த ஜோசியர் சொன்னார், போன ஜென்மத்தில் நீ ஒரு சாதாரண புடலங்காய் வியாபாரி தான், ஆனால் ஒரு வேதம் படித்தவருக்கு தினமும் ஒரு புடலங்காய் தானம் பண்ணினதால தான் இன்னைக்கு இப்படி ஒரு புண்ணியம் உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னார். அதை கேட்ட ராஜா தன் மனசுக்குள்ள நினைச்சான், ஒரு வேதம் படித்தவருக்கு ஒரு புடலங்காய் தானம் பண்ணதாலேயே நான் பெரிய ராஜா ஆயிட்டேன்னா பல வேதம் படித்த மக்களுக்கு பல புடலங்காய்களை கொடுத்தா இன்னும் பெரிய புண்ணியம் கிடைக்கும்னு. அவன் உடனே மார்க்கெட்டில் இருந்த மொத்த புடலங்காயும் வாங்கிட்டு வர சொல்லி மொத்த வேதம் படித்த எல்லா மக்களையும் அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து தினமும் பல புடலங்காய்களை தானம் பண்ண ஆரம்பித்தான். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ராஜா இறந்து போயிட்டான். அடுத்த ஜென்மத்தில் அவன் மறுபடியும் ஒரு புடலங்காய் வியாபாரியாக பிறந்துட்டான். அவன் ஒரு ஜோசியர்கிட்ட போய் மறுபடியும் ஜாதகம் பார்க்குறான். நான் இந்த ஜென்மத்தில் புடலங்காய் வியாபாரியாக பிறந்ததுக்கு காரணம் என்னென்னு. அந்த ஜோசியர் அவனுக்கு 2 ஜென்மமாக என்ன நடந்ததுங்கிறத விளக்கமாக சொன்னார். அப்போ அவன் கேட்டான், நான் ஒரு ஜென்மத்தில் ஒரு புடலங்காய் ஒருத்தருக்கு தானம் பண்ணதுலேயே பெரிய ராஜாவாக மாறி வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இன்னொரு ஜென்மத்தில் நான் பல புடலங்காயை பல பேருக்கு தானம் பண்ணேன், ஆனால் அப்புறம் ஏன் மறுபடியும் வியாபாரியாக பிறந்துட்டேன் அப்படின்னு. உடனே ஜோசியர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், முதல்ல நீ வியாபாரியா இருந்தப்போ ஒரு புடலங்காய் தானம் பண்ணது மனசார நீ பண்ண செயல். ஆனால் நீ சக்கரவர்த்தியா ராஜாவா ஆனதுக்கப்புறம் உன்கிட்ட தங்கம் வைரம் இருந்தோம் புடலங்காயை தான் தானம் பண்ணின. அதாவது உன்னோட மனசு வளரவே இல்லை, அதனால தான் நீ மறுபடியும் வியாபாரியா பிறந்திருக்க அப்படின்னு சொன்னார். இந்த கதை நமக்கு சொல்ல வர்றது என்ன தெரியுமா? தானம் என்பது எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதல்ல, எந்த மனநிலையில் கொடுக்கிறோம் என்பதே முக்கியம். நம் மனசு சுத்தமாக இருந்தால் சிறிய செயலும் பெரிய புண்ணியமாக மாறும். ஆனால் பேராசையோ பெருமையோ கலந்த செயல் எவ்வளவு பெரிய அளவில் இருந்தாலும் பலன் தராது. இந்த தத்துவத்தை தாங்க அவன் புடலங்காய் வியாபாரியா இருந்தப்போ செய்த தான தர்மம் சுத்தமான கருணையோட நல்ல மனசோட மற்றவங்க வேதனையை புரிஞ்சுக்கிட்டு செய்த தானம். அடுத்த ஜென்மத்தில் அவன் ராஜாவானதுக்கப்புறம் இதை விட அதிகமாக புடலங்காய்களை கொடுக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சான். ஆனால் அதில் இருந்த ஆன்மீக நம்பிக்கையும் சுத்தமான உணர்வும் போயிடுச்சு. அது பேராசையாக அவனுக்கு மாறிடுச்சு. தன்னுடைய வாழ்க்கையவே ஒரு வியாபாரமாக நினச்சி தான் அந்த தான தர்மத்தை அவன் பண்ணினான். அதனால தான் அடுத்த ஜென்மத்தில் அவன் வியாபாரியாகவே பிறந்திருக்கான். சுத்தமான இதயத்தோட செய்கிற சின்ன நற்செயலாக இருந்தாலும் அது பெரிய தெய்வீக சக்தியையும் கொடுக்கும். அதுதான் வாழ்க்கையோட உண்மையான வெற்றியையும் கொடுக்கும். வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் நம்மோட உள்ளத்தோட பிரதிபலிப்பு தான். அதனால தான் நாம் எப்போவுமே மனசு சுத்தத்தோடையும் கருணையோடையும் தன்னலமே இல்லாமலும் நடக்கணும். அப்போதான் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நமக்கு அதை திரும்பி கொடுக்கும். இது போன்ற வாழ்க்கை தத்துவ கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி பல ஆழமான கதைகளை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கிறேன் ஒரு நல்ல தத்துவத்துடனும் கதையுடனும். நன்றி.